Hey foodies, welcome to livelowloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலான நியூ இயர் ரெசிபி தான். இது எக்லெஸ் பைனாப்பிள் கேக். பைனாப்பிளே இல்லாமல் எப்படி இந்த பைனாப்பிள் கேக் சூப்பராக பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு நம்ம மைதா ஆட் பண்ணிக்க போகிறோம். கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறோம். இந்த கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவையும் ஆட் பண்ணி இதை நல்லா சீவ் பண்ணிக்கணும். இப்போது மறுபடியும் ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு பவுடர்டு சுகரும் 1/3 கப் ஆஃப் ஆயிலையும் ஆட் பண்ணிக்கிறோம். எந்த ஆயில் வேணாலும் ஃப்ளேவர்லெஸ் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு விஸ்கை வச்சு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஆயிலும் சுகரும் நல்லா கம்பைன் ஆகணும். அதுக்கப்புறமா இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு 1/4 கப் அளவுக்கு பைனாப்பிள் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். எதர் நீங்கள் பைனாப்பிள் ஜூஸ் நீங்களே செஞ்ச ஜூஸாகவும் இருக்கலாம், இல்லைனா ஸ்டோர் பாட் ஜூஸாகவும் இருக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்டோர் பாட் ஜூஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக இந்த மைதா மாவு கலவை இருக்குது இல்லையா, அதை ஆட் பண்ணி நல்லா ஒரு விஸ்கை வச்சு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மைதா மாவு கலவையை நம்ம ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேட்டர் ரொம்ப கெட்டியாகுது. அதனால் இதை கொஞ்சமாக டைல்யூட் பண்ணுறதுக்கோசரம் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்ககிட்ட பைனாப்பிள் ஜூஸ் இல்லை அப்படின்னும்போது நான் 1/4 கப் பால் 1/4 கப் பைனாப்பிள் ஜூஸ் சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் 1/2 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். பைனாப்பிள் எசன்ஸ் இருந்ததுன்னா அதை ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டிங்கனாலே கரெக்டாக இருக்கும். இப்போது ஒரு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு மில்க் யூஸ் பண்ணோம். இப்போது ஒரு 1.5 டீஸ்பூன்ஸ் அளவுக்கு லெமன் ஜூஸையும் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட போகிறோம். ஒரு ஸ்பேட்டுலாவுக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடை யூஸ் பண்ணி ஒரு 3 to 4 டைம்ஸ் நல்லா பேட்டரை மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா எல்லாமே கலந்து சூப்பராக வந்துடும். இப்போது நம்மளோட பேட்டர் ரெடியாக இருக்குது. இதை நம்ம அவனில் வைக்க வேண்டியதான். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு பேக்கிங் டின் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக பட்டர் ஆர் ஆயிலை அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே ஒரு பட்டர் ஷீட் ஆர் சில்வர் ஃபாயிலை மேலே ஆட் பண்ணிவிட்டு அதுலேயும் கொஞ்சமாக ஆயிலில் ரப் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா பேட்டர், அந்த பேட்டரை இதில் ஊற்றிக்கலாம். மீன்வைலில் நான் அவனை ஒரு 10 மினிட்ஸுக்கு 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்மளோட பேட்டரை ரெடியானதுக்கப்புறமா ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா டேப் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போய் நம்ம அவனில் வச்சிடலாம். ஸோ இதை ஒரு 180 டிகிரி செல்சியஸில் 30 மினிட்ஸ் பேக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டான கேக் கிடச்சிரும். இப்போது ஒரு பவுலில் க்ரஸ்ட் அண்ட் க்ரம்ப் அப்படின்ற விப்பிங் க்ரீம் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். இது 100 கிராம் உள்ள பேக்கு. 100 கிராமையுமே நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். கூடவே இதில் 1/2 கப் அளவுக்கு பாயில்டு அண்ட் சில்டு மில்க்கை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு லோ ஸ்பீட்லேருந்து பீட் பண்ணிங்க அப்படின்னா 3 to 4 மினிட்ஸில் அப்படியே கொஞ்சமாக ஸ்பீடை ஹை பண்ணி பீட் பண்ணிகிட்டே இருந்திங்கனாலே நம்மளுக்கு க்ரீம் ரெடி ஆகிடும். நான் பார்த்திங்கன்னா விப்பிங் க்ரீம் பவுடர் யூஸ் பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். க்ரீமை விட பவுடரில் இன்னுமே நம்மளுக்கு ஸ்டெபிளைஸ்டான க்ரீம் கிடைக்கிறத நான் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. டேஸ்ட் வைஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்ததுனாலுமே இன்கேஸ் உங்களுக்கு ஸ்டேபிளான விப்பிங் க்ரீம் க்ரீமில் கிடைக்கல அப்படின்னும் போது நீங்கள் பவுடர் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு ரிசல்ட்டு. இப்போ விப்பிங் க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நம்ம 1/2 கப் அளவுக்கு பைனாப்பிள் ஜூஸ் எடுத்துக்கலாம். எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே இதில் 2 டீஸ்பூன்ஸ் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை ஒரு அடுப்பில் வச்சு ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 5 to 6 மினிட்ஸ் இதை பாயில் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இதில் ஸ்வீட்னஸ்க்காக ஒரு 4 டீஸ்பூன்ஸ் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சுகர் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் விஸ்கை வச்சு நல்லா கலந்து விடலாம். ஒரு லோ ஃப்ளேம்லேயே நீங்கள் ஹீட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 6 to 7 மினிட்ஸ்லேயே இது நல்லா திக்காகிடும். ஒரு மாதிரி ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு ஷைனிங்காகவும் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இதுதான் நம்ம கேக் மேலே யூஸ் பண்ண போகிற பைனாப்பிள் ஜெல்.
ஸோ இதுவுமே ரெடியானதுக்கப்புறமா ஆற வச்சுட்டு இது யூஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். மீன்வைலில் நம்மளோட கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. 30 மினிட்ஸில் பர்ஃபெக்டாக பேக் ஆகிருக்கு. இதை ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துட்டேன்னா இப்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுகரில் 3 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சுகர் சிரப்பை ஹாஃப் ஆஃப் த கேக் மேலே நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இப்போது இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற விப்பிங் க்ரீமை கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணுறோம். நான் இன்றைக்கி வந்து எந்த விதமான புது டூலுமே யூஸ் பண்ணல. ஜஸ்ட் ஒரு பட்டர் நைஃப் இருக்குது இல்லையா, அதை வச்சு தான் நான் இந்த க்ரீமே அப்ளை பண்ணேன். எல்லா பக்கமும் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பைனாப்பிள் ஜெல் இருக்குது இல்லையா, அதை கொஞ்சமாக எல்லா இடத்துலையும் ட்ரிசில் பண்ணி விடுற மாதிரி பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மேலே நம்ம இன்னொரு பார்ட் ஆஃப் த கேக்கை வச்சிடலாம். ஸோ ஈவன் அவுட் பண்ணுறதுக்காக நடுவில் இருக்கிற பார்ட்டை வந்து நான் ஜஸ்ட் அப்படியே லைட்டாக நைஃபை வச்சு ஸ்லைஸ் பண்ணி விட்டுட்டேன். அது மேலேயும் சுகர் சிரப்பை கோட் பண்ணிவிட்டு நம்ம விப்பிங் க்ரீமை அப்ளை பண்ண வேண்டியதான். நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே ஃபைனல் கோட்டிங் ஆஃப் விப்பிங் க்ரீமை அப்ளை பண்ணிட்டேன். இன்கேஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபஸ்ட்டு க்ரம் கோட்டிங் மாதிரி கொடுத்து அதை ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா ஃபைனல் கோட்டிங்கை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கொடுத்துக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ நான் வந்து இந்த மாதிரி எல்லா சைட்ஸ்லேயுமே வந்து விப்பிங் க்ரீமை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணதுக்கப்புறமா அதை ஈவன் அவுட் பண்ணுறேன். அப்படியே அந்த பட்டர் நைஃப் தான் எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த மாதிரி எல்லா பக்கமும் அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இந்த கேக் டர்ன் டேபிளை வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ எக்ஸஸாக கீழே இருக்கிறத நீங்கள் ஜஸ்ட் ஒரு டிஷ்யூஸை வச்சு வைப் பண்ணி விட்டுறலாம் க்ரீமை. ஓகே, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது மேலே நம்ம வந்து அந்த பைனாப்பிள் ஜெல் இருக்குது இல்லையா, அதை வந்து கோட் பண்ண போகிறோம். அதனால் ஜஸ்ட் ஒரு ஸ்லைட்டாக எல்லா இடமுமே ஓகேவாக இருக்கிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ சூப்பராக எல்லாமே மேலே வந்து ரெடி ஆகிடுச்சு இல்லையா. இதுக்கு மேலே நம்ம பைனாப்பிள் ஜெல்லை வச்சு டெக்கரேட் பண்ண போகிறோம். இந்த 100 கிராம் அளவுக்கு இருக்கிற விப்பிங் க்ரீமில் எனக்கு இதுக்கு யூஸ் பண்ணது போக ரோசெட்ஸ் வைக்கிறதுக்கும் எனக்கு க்ரீம் கிடச்சிது. இப்போ ஜஸ்ட் ஒரு டிஷ்யூஸை வச்சு எல்லா இடத்துலையும் தொடச்சி விட்டுட்டு இந்த பைனாப்பிள் ஜெல் இருக்குது இல்லையா, அதை வந்து சைட்ஸ்லலாம் நான் அப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா ஸ்லைட்ஸ்லேயும் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து அந்த ட்ரிசில் ஆகிற எஃபெக்ட் வந்து வெளியில் தெரியும் சைட்ஸ்லலாம். இப்போது எல்லா பக்கமும் அப்ளை பண்ணதுக்கப்புறமா சென்டர் பார்ட்டையும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அவங்கவுங்களோட விருப்பம்தான். உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஃபுல்லாகவே இந்த மாதிரி வந்து பைனாப்பிள் ஜெல்லை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ரோசெட்ஸ் டிசைன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ எக்ஸஸாக கீழே வடிஞ்சிருக்கிற பைனாப்பிள் ஜெல்லை நம்ம ஒரு டிஷ்யூஸை வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போது உங்களுக்கு தேவையான அளவுக்கு சின்ன ரோசெட்ஸ் பெரிய ரோசெட்ஸ்ன்னு சொல்லிவிட்டு எப்படி வேணாலும் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். நான் ஒரு அப்படியே ஹாஃப் ஆஃப் த கேக்கை வந்து ரோசெட்ஸ்னால் டிசைன் பண்ணுறேன். சும்மா மெஹந்தி டிசைன் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஹாஃப் ஆஃப் த ஹேண்டுக்கு பண்ணுவோம்ல, அதே மாதிரி ஹாஃப் ஆஃப் த கேக்கில் அதை பண்ண போகிறேன். ஸோ சைட்ஸில் எல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து கேண்டீடு செர்ரிஸ் வந்து நம்ம கடையிலேயே இப்போ எல்லா இடத்துலையும் கிடைக்கிது. ஸோ அந்த கேண்டீடு செர்ரிஸை மேலே வந்து டெக்கரேஷனுக்காக ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ எல்லோ அண்ட் ரெட்டு பார்க்குறதுக்கு கான்ட்ராஸ்டான காம்போவில் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட பைனாப்பிள் கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய எக்லெஸ் கேக் ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது. அதோட ரெசிபி வீடியோ லிங்க்கை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.